புடிச்சுடா போ பாத்தீங்களா? ஆமா ஆமா உள்ள போய் நிக்குது. யாரு உள்ள யாரு இருக்கா? என்னாச்சு? தனியா போற வேலை வைக்காத. இந்த ஏரியா பூரா சுத்திட்டு இருக்கு. தனியா போகாத. தனியா போனேன்னா புடிச்சு இழுத்துட்டு போயிடும். சவுண்ட் கேக்குது ப்ரோ. சவுண்ட் கேக்குது. சத்தம் ரத்தம். என்னன்னு தெரியல. ஓடாதீங்க, பயப்படாதீங்க. என்ன ப்ரோ போவாதீங்க. முன்னாடி உங்களை எதனா பண்ணிட போகுது. நானு அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க சாமி. சொல்லல வாங்க. தப்பான வேலை பண்றவங்களா இருந்தா உயிர் காப்பாயிரும். சொன்னா கேளுங்க. வாங்க பின்னாடி போடா. பேக்ல போ. பேக்ல வாங்க. பேக்ல போ. வேகமா போடா. ஆன்மா ஏதாவது இருந்தா இவர் மூலமா இவருக்கு அந்த ஆன்மாக்களோட பேசுற சக்தி இருக்கு. இவர் மூலமா எங்ககிட்ட நீங்க பேசலாம். வாங்க. நீங்க முன்னாடி போங்க. வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேம்பயர் ஃபாரஸ்ட், நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு இந்த வேம்பயர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து. அந்த வேம்பயர் ஃபாரஸ்ட்டுக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னமும் தெரியல இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுச்சு. அப்பயே முடிவு எடுத்துட்டேன் இந்த வேம்பயர் ஃபாரஸ்ட்டுக்கு திருப்பி வந்து வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரவணா வந்திருக்கான், நம்மளோட குருஜி வந்திருக்காரு, சாமியார் வந்திருக்காரு, கிஷோர் தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த வேம்பயர் ஃபாரஸ்ட்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாசு ப்ரோ வீடியோவில், என் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சப்போஸ் யாராவது புதுசாக பார்த்தா நான் ஸ்டோரி சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் காலத்தில், வெள்ளைக்காரங்க காலத்தில் இங்கே வந்து இந்த வேம்பயர், அதாவது ரத்தம் குடிக்கிறவங்க, நிறைய படத்தில், இங்கிலீஷ் படத்தில், ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரத்த காட்டியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இங்கே வாழ்ந்ததாகவும், அப்படி அந்த வேம்பயர்ஸ் ரத்தம் குடிக்கிறவங்க வாழ்ந்ததாகவும்லாம் சொல்லப்படுது. அப்படி வாழ்ந்த மனிதன் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களோட ரத்தத்தெல்லாம், அதாவது நம்ம நாட்டுக்காரங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சு வாழ்ந்துருக்கான். அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட ஆன்மா இங்கே நடமாடுறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எனக்கு வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா, பேரனாமல் ஆக்டிவிட்டி நடந்துச்சு, ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் நடந்துச்சு. இந்த லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ, அவன் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து ரொம்ப ஒரு பயந்து போனேன். அந்த மாதிரி ஒரு சைக்கோவெல்லாம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது இன்னும் சொல்லிட்டே போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுதான் இன்றைக்கி வந்துருக்கோம். கிஷோர் வந்திருக்கான், நான் சரவணா, இந்த சாமியார்லாம் வந்திருக்கோம். ஏதாவது சொல்லு இந்த இடத்த பற்றி. ரொம்ப பயங்கரமாக இருக்கு ப்ரோ. பார்க்க வேணாம், எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு. தான் வந்திருக்கேன் நான், கேள்விப்பட்டு. அது என்னன்றதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். ஓகே ஓகே, அவர் இருக்க தைரியத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இவர் எங்களுக்கு பத்திரமா எங்களை கூப்பிட்டு போவார்னு ஒரு நம்பிக்கை. அண்ணா ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா உள்ளே நுழையிறப்பயே? ஏன் ப்ரோ, வரவில்லை, ரொம்ப பயமாக இருந்துச்சு ப்ரோ. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னொன்று இங்கே அனிமல்ஸோட, மிருகங்களோட நடமாட்டமும் இருக்குது. நான் முன்னாடியே வந்தப்போ மான்லாம் கூட நின்றாங்க. ப்ரோ சவுண்ட் கேட்குது ப்ரோ. ரொம்ப சவுண்ட் கேக்குது ப்ரோ. ஏய் இங்க பாருடா, இங்கிட்டு இருந்துடா, இங்க இருந்து வருதுடா. டா போய் வர வெள்ளையா. எங்க 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 அந்த அந்த ஏய் டார்ச் லைட் குடுடா ப்ரோ. டார்ச் லைட் குடுடா சரவணா. ஏய் டேய் வாடா சீக்கிரம்டா, பயப்படாத. வா வா வா. டார்ச் லைட் மட்டும் குடு. குடு டக்குனு குடு, டக்குனு குடுடா. டார்ச் லைட்ட குடு. இந்த வெள்ளையா போயிட்டு இருக்கு பாரு. எங்க? இந்த போயிடுச்சு, அங்க போயிடுச்சு. அந்த போது பாரு. எதுவுமே இல்லையே. போது பாரு. அந்த செடிக்குள்ள போய் மறைஞ்சிச்சு அப்படியே. ஏய் இவர் இருக்காருடா, வாடா பயப்படாம வாங்க. நம்ம கூட இவர் இருக்காருல்ல. பயமா இருக்கு ப்ரோ. வேணா ப்ரோ. ப்ரோ வேணா ப்ரோ. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. இங்க ஏதோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. இந்த சைடு ஏதோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. அண்ணா நீங்க முன்னாடி போங்கண்ணா. நீங்க வேணா எங்களுக்கு உதாரணம். வாங்க வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. உள்ளா இருக்குப்பா பூரா. சாமி போங்க சாமி. உள்ளா இருக்கு. கருவ. புரியுது புரியுது. ஏய் அவர் கூடவே வாங்கடா நீங்க, பயமா இருந்தா. ரொம்ப இருக்கு ப்ரோ. வேணா ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ. ஒரு முள்ளு செப்பல் ப்ரோ என்னோடது வர.
என்ன ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன். இவன் மறுபடியும் என்னோட டீமோட வந்திருக்கேன். உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக மெயினாக இவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவருக்கு ஆன்மாக்களோட பேச முடியும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இவர் மூலமாக எங்கள்கிட்ட சொல்லலாம். நேரடியாக வரலாம், என்கிட்ட வந்து பேசலாம். ஒரு டவுட்டு. இப்போ வந்து இங்கே இறந்துச்சுல்ல, இங்கே இறந்தது வந்து வெள்ளைக்காரனோட பேயின்னு, அதுட்டு எப்படி நீங்கள் பேசுவீங்க? அடுத்து பாருங்க. அதெல்லாம் ஆத்மாவுக்கு எல்லா மொழியும் தெரியும். பிரிட்டிஷ்னா இது எல்லா மொழியும் தெரியும். சரி பார்த்து வாங்க வாங்க. என் கால்ல நிறைய இருக்கு ப்ரோ. என் கல்லையும் அங்கே பாரு. பாருங்க என் கல்லையும் தான் போறா. ஆமாம், இது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான் இது. என்னாச்சுடா? அழுவுது ப்ரோ. எங்கேயோ எங்கிட்டு கேக்குது? ஓவர் முள்ளா இருக்கு. இந்த சைடில் நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ என்னன்னா நாங்கள் கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சிக்கலான் இருக்கோம். வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டியும் கேட்குது. முள்ளு பகுதியில் இறங்கிட்டோம். அங்கே பாருங்களேன், முள் இங்கே பாருங்க, பூரா முள் இவ்வளோ ஏறிடுச்சு. அதனால இந்த முள்ளு பகுதியை தாண்டிட்டு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இதை இங்கே நாங்கள் கண்டினியூ பண்ணி ஏதோ ஒன்று எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சேஃபான பகுதியை தேர்ந்தெடுத்துட்டு, இந்த பாதை கூட இங்கிட்டு போகுது, இந்த பாதையில் போயிட்டு அந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துறோம். டே இங்கே எல்லாருக்குமே பாருங்கள் முள் ஏறிட்டு இருக்கு. என்ன இப்போ பார்த்தீங்களா? இந்த பக்கம் கேக்குது, இந்த பக்கம் எனக்கு பின்னாடி தான் கேக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க? இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே பேசணும். ஆமாம். அதான் who are you நேம் எதுவும் பேசுது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகுத போய் தானே பேசுகிறேன். சத்தம் கொடுக்குதுல்ல. நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஆன்மா ஏதாவது இருந்தால் இவர் மூலமாக இவருக்கு அந்த ஆன்மாக்களோட பேசுகிற சக்தி இருக்குது. இவர் மூலமாக எங்ககிட்ட நீங்கள் பேசலாம். வாங்க, நீங்கள் முன்னாடி போங்க. வாங்க வெளியே போகலாமா? இல்லை நம்ம பாதையை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம். முள்ளு இருக்கு ப்ரோ. இங்கே முள்ளு இல்லை, இங்கே முள்ளு இல்லை. அதாவது நாங்கள் நினச்சி பார்த்ததை விட ஓவராக முள்ளு இருக்குது. நல்லா வருது ப்ரோ. நல்லா செருப்பு போடாமல் இருக்குது, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ முள்ளு பாருங்க. ரொம்ப மழை வருது ப்ரோ. ரொம்ப இன்னைக்கு என்னன்னே தெரியல, மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்க, பார்த்தாலே தெரியும். பாதையை தேர்ந்தெடுக்க கட் பண்ணுவோம். கேஸ் பண்ணா நாங்கள் பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேமராலாம் நினைஞ்சிடக்கூடாது. இதை கட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். 1 hour later. என்னப்பா இப்படி அலைய விட்டுக்கிட்டு கை காலெல்லாம் வலி எடுக்குது. எங்கிட்ட அலையிறது? கால் கையெல்லாம் வலிக்குது. வலி மாதிரி வந்துட்டோம் ப்ரோ. இப்போ என்னன்னா காலே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இங்கே வந்து வாடா கொடுங்க. இங்கே வந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வலி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாம் பசங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஒரு பலமாக தைரியமாக இருக்கிறதே இவர் தான். இவரே ரொம்ப டயர்டாகிடுச்சுன்றாரு, நடக்க முடியாமல். கால் கையெல்லாம் வலிக்குதுப்பா. எவ்வளோ சுற்றுறது? பூரா முள்ளாக கிடக்கு. பூரா முள். இங்கே பாரு எவ்வளோ முள் கிடக்குது பாரு. கை வைக்காங்க பாரு, பூராமே முள். அதுவும் இல்லை, இங்கே வந்து முள் ஏகப்பட்ட முள் இருக்குது. ரொம்ப ஓவர் முள். நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ முள் இருக்கும். கால் கையெல்லாம் ரத்தமாக வருது. அதுக்கு தான் பதம் பார்க்குது. இல்லை சரி, இங்கே இருங்க. கடைசியாக ஒரே ஒரு தடவை நம்ம இங்கிட்டு போய் பார்ப்போம் அந்த லொக்கேஷனை. இல்லைனா கிளம்பிடும். என்னடா? ஆமாம் ப்ரோ, ஆனால் பயமாக இருக்குது ப்ரோ. இல்லைடா, பயத்தையும் தாண்டி நம்ம இவரையும் வந்துட்டோம். ரொம்ப அதான் இவ்வளோ தூரம் திட்டத்திட்டு 90-95 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு. கூட இல்லாமல் ஆமாம். என்ன ஒரு முக்கியமான விஷயம், இது என்ன நடந்துருச்சுன்னா, தண்ணி பாட்டில் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும், அதாவது வழி தெரியாமல் வந்தோம்ல, வழி தெரியாமல் வந்து அதுலேயே வந்து எங்களுக்கு தண்ணியை குடிச்சு தீத்துரும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இப்போ என்னப்பா பின்னாடி வர மாதிரி இருக்கு? என்ன சொல்கிறீங்க? சத்தங்கள் இருக்குப்பா அந்த பக்கம். பின்னாடி யாரும் நடந்து வராங்களா? யாராவது எங்கள் பின்னாடி இருக்கீங்களா? ரத்த காட்டேரியா?
ஏய் ஆமாடா ஏய் சத்தம் கேக்குதுப்பா. என்னன்னே சொல்றீங்க? ஆமா அண்ணா கோச்சுக்காம நீங்க எந்திரிங்கண்ணே. நீங்க பசங்களுக்காக எந்திரிங்க, ரொம்ப பயப்படுறாங்க நீங்க உட்காந்துருக்கனால. இப்போ என்னன்னா நாங்கள் திருப்பி அதை வழியை தேடி தான் போகணும். ப்ரோ சுத்திருச்சு ப்ரோ. ரவுண்டா பண்ணதுப்பா. ப்ரோ சுத்திருச்சு ப்ரோ. சுத்திருச்சு ப்ரோ. இங்க நிக்கிறது மாதிரி தெரியுது. இல்லைங்கண்ணே. நீங்க இப்படி போங்கடா, இப்படி போங்க அண்ணா, இப்படி போங்கண்ணா அண்ணா, இப்படி போங்கண்ணா, இப்படி போங்க, இப்படி போங்க. கரெக்டா சொல்றீங்களா ப்ரோ? இல்ல நீங்க போங்க ப்ரோ. சவுண்ட் கேட்குற இடத்துல நிக்க கூடாதுன்னா. முன்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏய் பாத்து ப்ரோ, பாத்து ப்ரோ. गाइस ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. ஏய் உன் பின்னாடி பாரு. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ? இல்லடா உன் பின்னாடி ஏதோ ஊன்ன மாதிரி இருந்துச்சுடா. பின்னாடி வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. ப்ரோ ப்ரோ இது பாத மாதிரி தான் ப்ரோ தெரியுது. வா ப்ரோ. ப்ரோ நீ போடா போடா ப்ரோ முன்னாடி நீங்க. போடா. ப்ரோ ப்ரோ பாத தான் ப்ரோ இது. பாத்து பாத்து. சவுண்ட் கேக்குது ப்ரோ பின்னாடி. பின்னாடியா? என்னடா ஃபயர் ப்ரோ. ப்ரோ ஃபயர். ஃபயர். ஃபயர் ப்ரோ. ஃபயர் ப்ரோ. ஃபயர் அடிச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி எரியுது? அண்ணே 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 என்ன ஃபயர் ஆகுதுண்ணே? ஜூம் எப்படிடா பண்றது? ஜூம் பண்ணவே மாட்டேங்குது. ஏய் ஃபயர் ஆயிடுச்சுடா. அங்க தான இருக்கு போல இருக்கு. எடிட்ல ஜூம் ப்ரோ பண்ணிக்கலாம்டா. ஃபயர் ப்ரோ. வா வா பாப்போம். என்னப்பா? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஃபயர் பாரு. அண்ணா அண்ணா போவாதீங்க முன்னாடி. உங்களை எதனா பண்ணிர போதுண்ணே அண்ணே. யாருன்னு பாப்போம். பிரச்சனை ஆச்சா நம்ம தான்டா. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, இங்க வாங்க. சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க வாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, பேய்க்காக சொல்லல, இங்க வாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பான வேலை பண்றவங்களா இருந்தா உயிர் காப்பாயிரும். சொன்னா கேளுங்க, இப்படி வாங்க. பின்னாடி போடா, பேக்ல போ. பேக்ல வாங்க, பேக்ல போ, வேகமா போடா. போ வாங்க. ஓடு. அதாவது இது பேய் மாதிரி தெரியலடா. ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருடா. இப்போ யாரோ மனுஷன் ஒரு முடி நிறைய வச்சுட்டு யாரோ எட்டி போட்ட மாதிரி தோணுச்சு. ப்ரோ ஆமா மரத்துக்கிட்ட நிக்குது பாரு ப்ரோ. ப்ரோ அங்க பாரு ப்ரோ. தெரியுதா ப்ரோ? தெரியுதாடா? ஆமாடா ப்ரோ. தெரியுது. ப்ரோ ப்ரோ மரத்துக்கிட்ட பாரு ப்ரோ. ஏய் இல்லடா அது டேய் அது பேய் கிடையாதுடா, மனுஷன் மாதிரி நம்மள்ட்ட ஆனா இங்க இருக்கார்ல ப்ரோ மந்திரவாதி அண்ணன். அவர் இருந்தா என்ன பிரச்சனை? அங்க இருக்கவன் அருவா வச்சிருந்தானா அவர் பேயை தான் ஓட்டு வர்றா. தெரியுதுன்னு சொன்னாங்க அங்க. ஆனா அங்க யாரும் மனுஷன் இருக்க மாதிரி தோணுதுப்பா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? பாப்போம். அண்ணா அண்ணா வேணாம் அண்ணா இருங்கண்ணா. ஏய் நான் உங்க உயிருக்காக சொல்றேன்டா. ஐயோ அருவா கம்ப்யூட்டர் இருந்தா குத்தி குத்தி கொன்றுவாங்க. குத்தி நம்ம 4 பேர் இருக்கோம் ப்ரோ. 4 பேர் இருக்கோம்ல. வா பாப்போம். ஏய் நான் என்ன சொல்றேன் இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா? விளையாட்டா இருக்காதீங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி சேர்ந்து வராதீங்க. கேப் விடு, கேப் விடு. ஓகே போங்க. அப்பதான் தப்பிக்க முடியும். போங்க. போங்க போங்க போங்க. கேப் விடுவாங்க. எல்லாரும் கேப் விடுவாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் விடுவாங்க. கல்லுக்கு என்ன எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. கட்டையே எடுத்துக்க. என்னடா? இல்ல போங்க பாத்து. குச்சி கட்டை கால்ல இங்க வெறும் முள்ளு தான் இருக்கு. நம்ம கையில தான் குத்தும். गाइस சேர்ந்து வராதீங்க, தள்ளி வாங்கடா. गाइस ரொம்ப பயமா இருக்கு. ரத்த கட்டேரினா இந்த மாதிரி டிவில படத்துல எல்லாம் பாத்துர்க்கேன் நான். ஏய் இது அந்த அருவாவை தீட்டுவாங்க இல்ல? ஆமா. நான் சவுண்ட் கேக்கல. ஏய் உனக்கு கேட்டுச்சா இல்லையா? எனக்கு கேக்கல ப்ரோ. நம்ம வரனால நெருப்பு கொஞ்சமா அணையுது ப்ரோ. பக்கத்துல போக போக நெருப்பு அணையுதுடா, நெருப்பு அணையுதுடா. போக போக அணையுது ப்ரோ. ஏய் சத்தம் கேக்குதுப்பா. மனுஷன்ல கண்டிப்பா மனுஷன்ல இது. ஏய் ஏய் யாரு? ஏய் உள்ள புடிச்சடா போ. பாத்தீங்களா? ஆமா ஆமா உள்ள போய் நிக்குது. உள்ள நிக்குது. உள்ள நிக்குது. இந்த வீட்டுக்குள்ள பூனிச்சுடா போ. யாரா பாத்தீங்களா இல்லையடா? சவுண்ட் கேக்குது ப்ரோ, அலற சவுண்ட். யாரு உள்ள? யாரு இருக்கா? ஏய் அது பேரநாமல் ஆக்டிவிட்டி தான்டா, மனுஷன் இல்லடா. இரு போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. गाइस இப்ப பாத்துக்கிட்டீனா ரத்த கட்டேரியோட ஆட்டம் தான். யாரு? அங்க பாருங்க நம்ம மந்திரவாதி என்ன சொல்றாரு. பயமா. யாரு? ஏய் அண்ணா அண்ணா பேசுங்க. யாரு?
பேசுறதுக்கு இருக்கா ரத்தம் ப்ரோ ரத்தம் ப்ரோ அண்ணா இங்க பாருங்க. அண்ணா ரத்தம் அண்ணா ரத்த காட்டேறா அது. அண்ணா ரத்த காட்டே இங்க பாருங்க. ரத்தத்தை மிதிக்காதண்ணா. ஏய் அப்பா என்னது அது அது உள்ள வேலைதான். எதோ கடிச்சு தின்னுட்டு இங்க வந்து கைக்கிருக்குப்பா. மந்திரவாதியான்னு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. அண்ணா எனக்கு என்னமோ இந்த வீட்டில் ஏதோ ஒரு மந்திர தந்திரங்கள் நடக்கிற மாதிரியே தோணுதுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு நல்ல விதமா பண்றீங்க, தப்பு பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல. ஆமா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு, கட்டுப்படுத்திட்டு ஏதோ கெட்டது நடத்துறதுக்கு. முடியல சிலுக்குதுடா. என்னடா என்னாச்சு? என்னாச்சு? பின்னாடி ஏதோ இருந்துச்சு ப்ரோ. நீ உனக்கு என்னடா ஆச்சு? இருக்குது ப்ரோ. டேய் நான் அது இருக்கும்போது என்னடா இழுக்குதுன்றீங்க? கீழே விழுந்துடாத. ப்ரோ இங்க காணாமே, எங்க போயிட்ட? எங்க இருக்க? வா, நேரா வா. வா இங்க உள்ள போலாமா? நம்ம சொல்லுங்க, உங்க பேச்சு கேட்டு தான் நாங்க வர முடியும். வா போலாம். உள்ள போலாம் ப்ரோ. இதுதான் ப்ரோ எனக்கு இது பிளட் انا பிளட்லாம் மிரிக்க ஏதாச்சும் ஆயிரம். பலி கொடுத்துருக்காங்கடா. டேய் ப்ரோ பலி கொடுக்கல ப்ரோ. இல்லடா, இந்த லியோ படத்துல கூட வெட்டுவாங்க திரும்ப, அந்த மாதிரி பலி கொடுத்துருக்காங்கடா. ப்ரோ அது சித்து ரத்தம் கூட காயில ப்ரோ. காணாமே, இருந்தது உள்ள இருந்தது. தெரியலையே, எங்கிட்டு போச்சு? காத்துல பறந்துருச்சா அப்படியே? தெரியல, நீங்க தான் சொல்லணும். இந்த சைடுல இருந்தா ப்ரோ சவுண்ட் கேக்குது. இங்கிட்டா? பாருங்க அண்ணா வெள்ள சவுண்ட் வருதானே, வெளில போங்கண்ணே. ப்ரோ வெள்ள வெளியே எப்படி போச்சு? நம்ம இங்கே தானே பார்த்தோம். நம்ம அண்ணா அதால எப்படி வேணாலும் போக முடியும், உங்களுக்கு தெரியாதா என்ன? மனுஷன் கிடையாது, ஆன்மானே அது. ஏய் வேகமா போடா, கிஷோர் இருக்கான். தீய சக்தி இருக்குப்பா. கொடூரமா இருக்குப்பா. இப்ப அந்த இங்கடா சர்ற நெருப்பு மாதிரி போனுச்சுடா. ஒளிவாய் பிசாசா? தெரியல, இங்க இருங்க, அவரை கூப்பிடுங்க. சாமி இங்க வாங்க, சாமி இங்க வாங்க, இங்க இருங்க. இப்ப நான் ஒரு நிமிஷம் கேமராவை உங்களை பார்த்து காமிச்சிட்டு இருந்தேன்ல, நெருப்பு மாதிரி ஒரு உருவம் போனுச்சுங்க. அதுதான் கொல்லிவாய் பிசாசு. அப்படியா? சாத்தானுடைய பிள்ளைய தான் அதெல்லாம். சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. சவுண்ட் கேக்குது ப்ரோ. இந்த பாரு. சவுண்ட் கேக்குது, சத்தியமா இங்க கேக்குது. பாரு. இங்க பாரு. ப்ரோ ரத்தம் ப்ரோ. இது பியூர் ரெட்டா இருக்கு ப்ரோ ரத்தம். இங்க போடுறா, இது என்னடா இவ்வளவு இப்பதான்டா அடிச்சிருக்காங்க, தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இதோ இங்கடா, இது அடிச்சு குத்துன மாதிரி இருக்குடா. இல்ல என்னன்னே தெரியல. ரத்தம் ப்ரோ. கல்லுல ரத்தம் எங்க? போதும். அண்ணா எதுவும் என் கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி? உங்க கண்ணுக்கு எப்படிதானே தெரியுது? கொல்லிவாய் பிசாசு போது. இதுக்குள்ள புதரு தான் இருக்கு. ப்ரோ பிளேஸ் ப்ரோ. எங்க பிளேஸ் சாரி. இங்க பாரு. ஓடாதீங்க, ஓடாதீங்க, பயப்படாதீங்க. பயப்பட ஓட 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 ஓட. அங்க முள்ளுடா வந்துரு. முள்ளுடா அங்கிட்டு. ஓட. இவ்வளவு பெருசு ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் இந்த இடத்த இங்க இரு, நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு ஏதோ உள்மனசுக்கு இங்க இருக்கு சரின்னு படல. வேகமா இந்த இடத்த காலி பண்ணுவோம். ஓகேவா? வாங்க சாமி, நீங்களும் வாங்க. இங்கிட்டு தான்டா போகணும், பாதையை மறக்குதுடா. ஓடாதீங்க, பயப்படாதீங்க. வாங்க சேஃப். வா அண்ணா, நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, அவரை கூட்டுவாங்க. வாங்க பாத்து போங்க. கொஞ்சம் வேகமா போங்க. வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? போங்க. இரா எங்கடா ரூட் கரெக்டா? வாங்க சீக்கிரம் வாங்க, மெதுவா நடக்காதீங்க ப்ளீஸ். வாங்க போங்க, சேஃப் இல்ல இதுக்கு மேல. கீழே தானே, பாத்து போங்க. பெண் பிசாசு ப்ரோ. ஆன்மா பேரு நானு.
எப்படா ரூட் இங்கிட்டா ப்ரோ ஏய் ப்ரோ எங்கடா போனாரு இந்த பாதையான்னு பாத்துங்க தெரியாம போயிட்டு இருக்கேன் ஏ பாதை இங்கிட்டுங்க சார் பாதை இங்கிட்டு சார் போங்க சார் இப்படி இருக்கு சரி சார் போங்க சார் ஏய் சரம் விளையாடாது இந்த கேமரா ப்ரோ கிஷோர் ரூட்டு மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டோம் அந்த இடத்துல ஏன் நிற்கலன்னா ஒரு மாதிரி டயர்டில் நெருப்புலாம் ஃபயர் ஆகி நாங்கள் அங்கே இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வந்தோம் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிட்டோம் அலைன்னு அலைஞ்சு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அதுவும் முள்ளான முள் இருக்குது அவ்வளோ முள் இருக்குது தனியாக போகிறாரா டிவி வாடா 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 ஐயோ இவரை நம்பி தான்டா நானே வந்தேன் போ சரணா போடா போங்க நீங்கள் ஏங்க தனியாக போகிறீங்க எங்களை விட்டுட்டு இந்த பாதை இப்படி தான் போங்க இதுல வந்தா ஆமாம் இதான் போங்க எப்பயும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க ஆனால் நீங்களே லேட்டாக பண்ணிட்டீங்க இங்கே சொல்றாருல இங்க இருக்கு கொல்லி வை பிசாசுன்னு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா உங்களால் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்பயும் நீங்களும் போயிடலான்னு நீங்கள் ஆ அது கொஞ்சம் பவரா இருக்குப்பா இணைக்காட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கொல்லிவாய் பிசாசு ஆன்மான்றது அவரோட பவராக இருக்குன்னு சொல்கிறாரு அதனால தான் எங்களையும் வந்து வான்னு கூப்பிட்டு போகிறாரு நாங்களும் சரி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதும் வெளில போய் டீயோ தண்ணியோ குடிச்சா போதுன்ட்டு போயிட்டுருக்கோம் அவர் வாடி எங்களை விட்டுட்டு போகிறாரு ஏன்னு தெரியல எப்பயும் இப்படி பண்ண மாட்டாரு இந்த தடவை வந்து விட்டுட்டு வேகமாக முன்னாடி போகிறாரு ரொம்ப பவரா இருக்கு உங்களால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா பண்ண முடியாம தான் அங்கிட்டு இங்கிட்டு ரத்தத்தை கக்கிக்கிட்டு தெரியுது ஓ ஏதோ கடிச்சிட்டு வந்துச்சு தெரியல அந்த நெருப்பு எரிஞ்சது கூட அது கொல்லிவாய் வாயில நெருப்பு வரும் கொல்லிவாய் பிசாசுக்கு அந்த மாதிரி வரும். சொல்லுங்க கேமரா அது வந்து அந்த நெருப்பு எரிஞ்சது கூட அந்த கொல்லிவாய் பிசாசுக்கு தான் அந்த அது வாயிலேருந்து நெருப்பு வரும் அதனால தான் அந்த இடத்துல நெருப்பு உண்டாயிருக்கு அது நீ பார்த்தது கூட அது ஓடுனது நானும் பார்த்தேன் அந்த பக்கம் அப்படியே வாயிலேருந்து நெருப்பு அப்படியே கக்கிக்கிட்டே ஓடிச்சு பாரு நம்மளை பார்த்தோன்னே அதுதான் அதுவும் காட்டேறி இருந்திருக்கு அந்த இடத்துல சரி இப்போ என்ன திருப்பி ஏதாவது ரிச்சுவல் பண்ணி இதுட்டா நீங்கள் அந்த ஆல்ரெடி ஒரு பெண் அம்மா சொருகத்தை அனுப்பிச்சுட்டீங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா இதை இதெல்லாம் பண்ண முடியாது இது வந்து எஃபெக்ட் ஓவர் அதுக்கெல்லாம் பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் பண்ணணும் பண்ணா தான் இதனுடைய கட்டுப்படுத்த முடியும் ரத்தம் காவு கொடுக்கணும் இல்லை இப்போ இதனால நம்மளுக்கு எதுவும் ஆபத்து வராது இல்லை நம்மளுக்கு ஆபத்து வராது முழு பௌர்ணமி அன்னைக்கு வரணும் இங்கே முழு பௌர்ணமிக்கா என்னடா போலாமா இல்லை வரணும் ஆடை எடுத்துட்டு வரணும் முழு பௌர்ணமிக்கு கூப்பிட்றாரு ஒரியா ஆடு எடுத்துட்டு வரணும் அது பலி கொடுக்கணும் ரத்தம் கொடுக்கணும் அது சேவலுடைய ரத்தம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா தான் அது கட்டுப்படுத்தி சரி ஓகே சவுண்ட் அதிகமாக வருது போங்க அது கட்டுப்படும் இல்லைன்னா மற்ற நேரத்துக்கு கட்டுப்படாது போங்க மற்றதுக்கு கட்டுப்படாது போங்கடா சீக்கிரம் போங்க பவர் அதிகமாக இருக்கு அதுக்கு மற்ற ஆத்மா கட்டுறது இது பவர் ஓவரா இருக்கு சரி இது இப்போ உங்களோட அந்த உங்கள் மந்திரம் மூலமாக இங்கே நடந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி எதுவும் வர வைக்க முடியுமா அதை மட்டும் சொல்லுங்கள் ஒன்றும் புரியல எனக்கு அதாவது இங்கே நடந்த முழு கதையை மந்திரம் மூலமாக தெரிய வைக்க முடியுமான்னு கேட்குறேன் வரலாறுலாம் அவங்களுடைய வரலாறு இல்லையா அது என்ன நடந்துச்சுன்னா தெரிய வைக்கலாமே சரி ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் வரோம் போங்க முன்னாடி போங்க கண்டிப்பாக தெரிய வைப்போம் அதையும் உட்கார வச்சு பேச சொல்லுவோம் நேராக வச்சு இதெல்லாம் ஆனால் அந்த சேவல் ரத்தம் அதெல்லாம் கொடுக்கணும் ஆட்டு ரத்தம்லாம் கொடுக்கணும் அதுக்கு சாதாரணமாக இது கட்டுப்படாது இது கொடூரமாக இருக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கு இது வந்து முனீஸ்வரனுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடியது தனியா போதீங்கடா இரு அவர் வந்துட்டோம் முனீஸ்வரனுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடியது சிப்பாய்கள்னு சொல்றாங்க ஒரு ராஜாவுக்கு சிப்பாய்கள்னு ஆமா அவங்களுக்கு இது விலங்கா
மாடுடா மாடு. சாணம் போட்டு காட்டு மாடா கூட இருக்கலாம். சரி வாங்க போவோம் இங்கேருந்து. வாங்க நாங்கள் வெளில போயிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். அது நான் அதே நேரத்தில் கொஞ்சம் போகிறது. டேய் தனியாக போகாதீங்கடா. டேய் இல்லையா என்னாச்சு? தனியாக போகிற வேலை வைக்காத. ஏய் வாடா, அவர் நல்லதுன்றா சொல்லுவார். வாங்கடா. ஏன் தனியாக போகாத. ஏன் என்னாச்சு? இந்த ஏரியா பூரா சுற்றிக்கிட்டு இருக்கு. தனியாக போகாத. தனியாக போனேன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். தனியாக போகாத, என் கூடயே வா. சரி வாங்க வாங்க. போ அப்படியே போ. இல்லடா அவர் தனியா போனான்றாரா? யாரு போனா இந்த பாதை தானே நம்ம போறது. ஆமா இங்கிட்டு தான் நம்ம போகும்போது. ஏய் ஆமாடா, இப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்குடா மாடு. மாடா இருக்குமா? காட்டு மாடுதான். காட்டு மாடாண்டா. காட்டு மாடு ஒரே அடியில காலியா நம்மளுக்கு அது தேவையில்ல ப்ரோ. இப்போதான் போட்டுருக்கு பாரு. சீசிரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. அண்ணா வாங்க போயிடலாம். வாங்க பயமுறுத்துதலே இருக்கு. ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஏய் வழி எங்கிட்டா? இங்கிட்டு தானா? தெரியுமா? ஏய் எனக்கு குழப்புதுடா. ஏன்னு தெரியலடா. நான் இவ்வளோ வழியை மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ என்னமோ ரொம்ப மிஸ் ஆகுதுடா. வாங்க. சாணத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, இது என்னது? இங்கே பாருங்க நண்பர்களே, இது என்னது? ஏதோ குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கு மாடு கொம்புல. வாங்க போங்க. நீங்களும் போங்க, முன்னாடி போங்க. நான் எல்லாருக்கும் வெளிச்சம் அடிச்சுட்டு வரேன். போங்க முன்னாடி போங்க. வழி மறுபடியும் மிஸ் ஆகிட்டே இருக்கு. பத்திரமா இங்கேருந்து போவோமானே தெரில. சரி போங்க. மாட்டு தடம் பாரு. இல்லை நம்ம நின்று பேசிட்டு இருக்க வேணாம். போங்க. இல்லை பாதை இங்கிட்டு தான். கூகுள் மேப்பை கூட போட்டு பாருங்க. இல்லை இங்கிட்டு கூகுள் மேப்லாம் ஒர்க் ஆகாது. நடு காட்டுக்குள்ள போயிட்டோம். போ இங்கிட்டு போறதா சரி ஓகே. எல்லாரும் வாங்க, இப்படி வாங்க. 4 பேர் வாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், முள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டோம். நாங்கள் வெளியில் போயிட்டு அவுட்ரோ கொடுக்கலான் இருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் பூச்சிலாம் ஏறுது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லை ப்ரோ. இப்போ எங்களுக்கு என்னன்னா வழி இன்னும் ஒரு கரெக்டான வழி தெரில. திட்ட லாக் ஆகிட்டோம். நாங்கள் இது சும்மா சொல்லலை, சத்தியமாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லாக் ஆகிட்டோம். எப்படி திருப்பி போவோன்னே தெரியல. ஏதோ பூச்சிலாம் வேறு நிறையா வருது. அதனால் நான் கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன். நான் வெளியில் போயிட்டு உங்களுக்கு இங்கே நடந்ததெல்லாம் உட்காந்து பேசுகிறோம். ஓகே, ஆஃப் பண்ணிடுறேன். 2 hours later. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து நாங்கள் அனுபவிச்சதில்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம்னா, வயசு கொஞ்சம் ஒரு மூத்தவர், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு மனசே கேட்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தார். முள்ளுலாம் தாறுமாறாக ஏறிடுச்சு. அதாவது முள் இவருக்கு லைட்டாக கிழிச்சிருச்சிங்க. அங்கே முள்ளுலாம் இவருக்கு லைட்டாக இந்த இடத்துல தெரியல, அவ்வளோக்கா கேமராவில் தெரியல, ஆனால் கிழிச்சிருச்சு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், என்ன ஆச்சு? கொடூரமான முள்ளு ப்ரோ. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு இனிமேல் வரவே மாட்டேன். ஐயோ சரியான முள்ளு ப்ரோ. நான் பார்த்தே இது இந்த மாதிரி முள்ளெல்லாம் வதக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது. சருன்னு செருப்பு போட்டும் பிரயோஜனம் இல்லை. தவந்துக்கிட்டு தான் வந்தான். இவனா சப்பலே கழட்டிட்டான், ஏன்னா அவ்வளோ முள்ளு ஏறிடுச்சு. சொல்லி ஆய முள்ள ரொம்ப கஷ்டம். அதாவது முள்ளு கடலில் நடந்து வந்திருக்கோம் நாங்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ, அதாவது எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கோம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு வீடியோ எடுத்ததே கிடையாது. அதாவது திட்டத்திட்டு நினச்சிட்டோம், விடிஞ்சு தான் போவோன்ட்டு நினச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியா இருந்தாலும் பாருங்க மணி என்ன இப்போ? காட்டுக்குள்ள இடமும் தெரியல, மாட்டிக்கிட்டான். 2:15 மணி 2:15. அவ்வளோ கஷ்டம். மாட்டிக்கிட்டான் காட்டுக்குள்ள. மாட்டிட்டு அது உங்களுக்கு சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ கடவுள் தான் கூட்டிட்டு வந்து விட்டாரு கரெக்டா. ஆனா இவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அதனாலதான் இவ்வளவு சுத்துன்னு சுத்தி 10-15 கிலோமீட்டருக்கு மேல அலைஞ்சான்.
இந்த இதுக்கு தயவு செய்து உங்களை பணிவோட கேட்குறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம், அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கொடுக்குற இது லைக்கு வந்து இந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ 90 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி லொக்கேஷனுக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளார காட்டுக்குள்ளெல்லாம் மாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். அதேமாதிரி ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் நான் பேசிக்கிறேன். நான் லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ பேசுங்க. அந்த லைக்கும் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் வீடியோ போய் அடுத்து எடுக்கிறோம். ஆமாம்மா, அந்த கோயம்புத்தூர் வீடியோட நைட் எடுக்காமல் இருக்கும், அது கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கு அடுத்து வரும், கண்டிப்பாக வரும். இது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு 200 போயிடுச்சுன்னா பார்ட் 2 வரும். 200Kன்னு சொல்கிறாங்க. 200K நல்லா சொல்கிறாங்க பாரு. 200K போயிடுச்சுன்னா பார்ட் 2 வரும். அதுவும் இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைபர் உங்களை கூப்பிட்டு வருவோம் இங்கே தவிக்க. அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து அவங்க கஷ்டம்லாம் படக்கூடாது. ஓகே, நாங்கள் பேசிட்டே இருக்கல, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். பாய்.